வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து பார்ப்போம். நான் வந்து எடுத்துட்டு போனது வந்து ரூ. 3000 பட்ஜெட்குள்ள வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா நான் வாங்கினது வந்து என்ன, எந்த அமௌண்ட் வந்தது, மிச்சம் எவ்வளோ சேமிச்சேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து நம்ம மளிகை ஜாமான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து இது மாதிரி கேட்டிருந்தீங்க. மளிகை ஜாமான் வாங்குறதுல வந்து எந்த மாதிரி வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் உள்ள எல்லா திங்ஸுமே வந்து வெளியில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான் எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் என்னென்ன வந்து எனக்கு தேவை, இந்த மாதத்துக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு தான் வாங்குவேன். நான் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஒவ்வொரு மளிகை ஜாமானுமே வந்து டப்பாவில் கொட்டுறோம் பார்த்தீங்களா, கொட்டிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து கிளிப் போட்டு வச்சுருவேன். அதுவுமே இப்போ வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுப்பேன். எனக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வந்து இதில் தான் நான் பார்த்துட்டு அதுக்கடுத்து வாங்குவேன். இதில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம். இப்போ மிச்சமாகறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளிப் போட்டு வச்சுருவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டப்பாவில் வந்து ஓரளவு தான் வந்து அது இடம் இருக்கும் இல்லையா, போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுட்டோம்னாக்கா வண்டு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. இது மாதிரி தான் எல்லாமே வந்து இது மாதிரி போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு முக்கியமாக நான் வந்து மளிகை ஜாமான் வாங்க போகிறேன் அப்படின்றப்போ எல்லா டப்பாலையும் ஃபில் பண்ணது போக தான் மிச்சம் இதில் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மிச்சம் என்னென்ன திங்ஸ் வேணுன்றது தான் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு அரை நாள் ஆகிடும். ஏன்னா அப்பப்போ வந்து நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். என்ன வந்து நமக்கு திங்ஸ் தேவை அப்படின்றத வந்து நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து என்னைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்குறேனோ அன்னைக்கு வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்குவேன். அதே மாதிரி மாதம் அந்த 1ஆம் தேதி வாங்கணும், 2ஆம் தேதி வாங்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வச்சுக்க மாட்டேன். எனக்கு என்னைக்கு தீருதோ அது வந்து 30ஆம் தேதியாக இருந்தாலும் அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். 25ஆம் தேதியாக இருந்தாலும் அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வீட்டில் வந்து குறையவே கூடாது அப்படின்னு சொல்கிற பொருட்கள் வந்து எப்பயுமே அது வந்து ஃபில்லாக வச்சுருப்பேன் வீட்டில். மஞ்சள், அதுக்கடுத்து வந்து உப்பு, கல் உப்பு, இந்த மாதிரி புளி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தா வீட்டில் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் வந்து எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்துப்பேன். அது போக மிச்ச திங்ஸ் வந்து மாதம் என்ன தேவை அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வாங்குவேன். இப்போ என்னென்ன இருக்குது என்ன வாங்கியிருக்கேன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு வந்து பார்த்துடலாம். துவரம்பருப்பு வந்து 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது 1 kgயில் வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து ஒரு மாதம் தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது, ஜாஸ்தியாகவே வரும். இதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அது உள்ளுக்கு வந்து பிரித்து கொட்டி வச்சுப்பேன். அது போக எனக்கு வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த 1 கிலோ பருப்பும் வாங்கி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அது ஒரு தனி டப்பாவில் வச்சுட்டு இது ஒரு அளவு எடுத்து போடுறேன் அப்படின்னா அது ஒரு அளவு எடுத்து போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ விற்கிற விலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 168 ரூபாய் போட்டிருக்கு 1 கிலோ. அப்படின்றப்போ நம்ம வந்து எந்த அளவு கொஞ்சம் சிக்கனமாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சிக்கனமாக யூஸ் பண்ணணுன்னாக்கா குவான்டிட்டியை குறைச்சி போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு ரேஷனில் கிடைக்கக்கூடிய திங்ஸையும் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து பயன்படுத்துவேன். இதில் வந்து 3 கிலோ துவரம்பருப்பு இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து 1 கிலோ கடலைப்பருப்பு. 1 கிலோ கடலைப்பருப்பு அப்படின்றப்போ ஒரு மாதம் வருமா அப்படின்னா எனக்கு வந்து அந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணுறது போக தூள் அரைச்சி வச்சுப்பேன். இட்லி பொடி அரைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சேமியா வகைகள், இது பார்த்தோம்னாக்கா சிறுதானிய சேமியா வகைகள் எல்லாமே வந்துட்டு இது வந்து 5 பேக்கெட் வந்து வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு பேக்கெட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. இதில் வந்து எம்ஆர்பி வந்து 158 ரூபாய் போட்டிருக்கு. ஆனால் பில்லில் வந்து 126 ரூபாய் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ட்ரேட் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி
இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிடாம இது எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து சிறுதானியம் கலந்து வர்றதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்யலாம். வெறுமனே நம்ம வந்து உப்புமா மாதிரி செய்யாமல், அதாவது இந்த ராகி சேமியா உப்புமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வந்துட்டு ஆவியில் வேக வச்சு இடியாப்பம் மாதிரியும் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து எக்ஸோ சோப் வாங்கியிருக்கேன். 2 டேட்ஸ் டப்பா வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம்னாக்க கேழ்வரகு புட்டு, அதாவது ராகி புட்டு மாவு. இதில் வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்காக இப்போ அவசரத்துக்கு நான் எப்பயும் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ அவசரத்துக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து முழு ராகியாகவே இருக்குது. இதை தான் வந்து நல்லா வறுத்துட்டு காய வச்சு இது கூட வந்து அரிசி மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து புட்டு செய்கிறதுக்கு, இடியாப்பம் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சத்து மாவு கஞ்சி மாதிரி கூட செஞ்சு கொடுப்பேன். அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பொட்டுக்கடலை வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது ஏற்கனவே வந்து கொஞ்சம் இருக்குது, அதனால வந்துட்டு இந்த அளவு மட்டும் வாங்கியிருக்கேன். புளி வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து இடிச்ச புளி வந்து எங்களுக்கு வந்துடும். துறையூர் மலை சைடு இருந்து இடிச்ச புளி வந்து எங்களுக்கு வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வாங்கி வச்சுப்போம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அது வரைக்கும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் புளி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த இடிச்ச புளி அப்படின்றப்போ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜவ்வரிசி இது வந்து பாயசம் பண்ணுறதுக்கு வந்து தனியாக வச்சுருக்கேன். ஆனால் இது எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னாக்கா, நம்ம வந்து ஜவ்வரிசியில் வந்து வடகம் போடலாம், அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டைம் காட்டிட்டு அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறப்ப செஞ்சுப்பேன். இது ஃபேப் லிக்யூடு, கோத்ரேஜோடைய வாஷிங் லிக்யூடு. இது நல்லாவே இருக்குது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 1 kg இது 99 ரூபா. ஆனால் நல்லா அழுக்கு போகும். ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா வாசமும் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்போ வந்து இதுதான் வாங்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து இந்த இடத்துல மூடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிரித்து வந்து ஊற்றி வச்சுப்பேன். ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உமன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு உமன் ஹார்லிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 30+ உள்ளவங்க வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் அந்த முதுகு வலியெல்லாம் வராமல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் இது வந்து தீர வாங்கிப்பேன். இதில் சாக்லேட் ஃப்ளேவரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபார்ச்சூனுடைய சப்பாத்தி மாவு. இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் வந்து 1 வாங்கிட்டு வந்தேன். கோதுமை மாவு வந்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ வந்து தீந்து போச்சு அப்படின்றதுனால இது வந்து இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் 2 பேக்கெட் இருக்குது. இது வந்து தூள் அரைக்கிறதுக்கு, இட்லி தூள் அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது கொள்ளு ஆட் பண்ணி அரைக்கிறப்போ நமக்கு வந்து தேவையில்லாத ஃபேட் வந்து சேராமல் இருக்கும். அதே சமயம் வந்து சளி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கடுத்து கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, இதுவும் கலந்து போட்டு அரைப்பேன். கடலைப்பருப்பும் சேர்த்துப்பேன். இது அரைக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதில் வந்து தானிய வகைகள் இருக்குது. பச்சை பயிறு, இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துப்பேன். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக மொச்சக்கொட்டை வந்து வாங்கியிருக்கேன். நாட்டு மொச்சக்கொட்டை, அதுக்கடுத்து வெள்ளை மொச்சக்கொட்டை, இது 2மே வந்து இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா சிகப்பு சுண்டல், இதில் வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிலக்கடலை இருக்குது, வறுத்தது. இது வந்து சட்னி பண்ணுறதுக்கும் ஆகும், அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து பாசிப்பருப்பு. இது வந்து பாயசம் பண்ணுறது இல்லை பொரியல் வகைகள் எல்லாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் குழம்பு மசாலாவும் அதுக்கடுத்து மட்டன் மசாலாவும் தீந்துருச்சு எனக்கு, இன்னும் அரைக்கல. அது மற்ற பொடி வகைகள் தான் அரைச்சிருக்கேன். இது இன்னும் இந்த வருஷத்துக்கு அரைக்கல, அதனால் இப்போதைக்கு வந்து கம்மியாக 2 பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் தான் இந்த திருப்பு வாங்கினது. இது பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர், பூஜைக்கு யூஸ் பண்ணுற பன்னீர். நம்ம வந்து விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படும். 2வது வீடு வந்து துடைக்கிற அன்னைக்கு இல்லை வந்து அப்பப்போ வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி டைமில் வந்து அப்படியே தெளித்து விட்டோம்னாலுமே வீடு வந்து அவ்வளோ கமகமகமன் வாசமாக இருக்கும். அதுக்காக இந்த பன்னீர் டப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 2150 ரூபா வந்து வந்திருக்கு.
மிச்ச அமௌண்ட்டு தான் நான் வந்து கையில் வச்சுருந்தது. எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து 1949 ரூபா. அதுக்கடுத்து இந்த பில்லில் வந்து 135 ரூபா. இந்த அமௌண்ட்டு தான் எனக்கு வந்து வந்தது. மிச்சம் வந்து அந்த சோப் ஐட்டம்லாம் வாங்க மாட்டிங்களா அப்படியெல்லாம் கேட்பீங்க. நான் வந்து அதெல்லாம் வந்துட்டு இடையில வாங்கிப்பேன். இப்போ இது மாதிரி நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இது ஒரு 2 மாதத்துக்கு வரும். செலவு ஜாமான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மசாலா ஐட்டம் அது எல்லாமே வந்து கொல்லிமலை அந்த மாதிரி போகிறப்போ வந்து அது நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுனால வெயிலில் காய வச்சு அது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஐட்டம் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்றதுனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் அந்த அமௌண்ட் வந்து வாங்கி வச்சுப்பேன். என்ன முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்துவேன். சும்மா நம்ம வந்து ஒன் டைம் செஞ்சு பார்க்குறோம், ஏதாவது புது ரெசிபி வந்து ஒன் டைம் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பாக்கெட்லாம் வாங்கி அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவை இந்த மாதத்துக்கு, எனக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்குவேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்னால் வந்து பணம் மிச்சப்படுத்த முடியுது. நீங்களுமே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.